அன்பான நண்பர்களே, இஸ்ரவேலை குறித்து வேதத்திலிருந்து சில சத்தியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? மறுபடியும் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அருமையானவர்களே, இந்த பகுதியிலிருந்து பல வாரங்கள் பார்த்து விட்டோம். இந்த இஸ்ரவேல் என்ற கூட்டத்திலே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கூட்டத்திலே நாமும் இருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லலாம், நான் இஸ்ரவேலன், நான் பாக்கியவான். எல்லாரும் சொல்லுவோம், நான் இஸ்ரவேலன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், நீ இஸ்ரவேலன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். வாயில் சொல்கிறது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே அருமையான இதை கொண்டு வரும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, இஸ்ரவேல் என்பது இவனுடைய முதற் பெயர் கிடையாது. யாக்கோபு என்பது முதற் பெயர். அது அவங்க அப்பா ஈசாக்கு வச்ச பெயர். ஆனால் யோர்தான் நதி கரை ஓரத்திலே தேவனாகிய கர்த்தர் வந்து, உன் பெயர் என்ன என்று கேட்டு, இன்றிலிருந்து நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று அவனுக்கு சொன்னதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே இஸ்ரவேல் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனை பொறுத்த ஒரு காரியம் மாத்திரமல்ல, ஒரு சந்ததியை பொறுத்த காரியமாக இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு பிறந்த அந்த சந்ததி இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது. இனி 2வது வரைக்கும் அவ்விதமாகத்தான் அழைக்கப்பட போகிறது. இஸ்ரவேல் என்பது தேவ சந்ததி. உலகத்திலே மனிதர்கள் பல்வேறு சந்ததியினுடைய பெயர்களை சூட்டி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் என்பது தேவன் கொடுத்த பெயர். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியவில்லை. அருமையானவர்களாகவே என் பெயரோட இந்த இஸ்ரவேலை சேர்த்துக்கிட்டு ஹாரிஸ் இஸ்ரவேல் ஜோமன் வந்திருக்க ஐயா, கேளுங்கள். அருமையானவர்களே, அந்த இஸ்ரவேல் என்ற நாமத்து நிமித்தம் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு விசேஷித்த மரியாதையை கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோலத்தான் வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள், நோய்கள், பலவீனங்கள் இவைகள் வரும் பொழுது நாம் இஸ்ரவேலர் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும் பொழுது நாம் வித்தியாசமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அன்றைக்கு யாக்கோபு தேவனை அழைத்து இந்த பெயரை சூட்ட சொல்லவில்லை, தேவனே வந்து அவனுக்கு இந்த பெயரை சூட்டினார் என்று பார்க்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்னும் மாறாதவர். அதே தேவனைத்தான் இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். காலங்கள் கடந்து விட்டது, ஆனால் சத்தியங்கள் மாறாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாம் இஸ்ரவேலாக இருக்கிறது எதற்காக? ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. யாரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக?
தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதம் எப்போதும் நம்மோடு இருக்கிறது என்ற உணர்வு நம்மை மேலோங்க செய்கிறது. பிரச்சனையிலிருந்து அருமையானவர்களே எளிதாக வெளியே வருவதற்கு உதவியாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தாமே அவனுக்கு அந்த பெயரை சூட்டினார். தேவனாகிய கர்த்தர் தாமே எனக்கு அந்த பெயரை சூட்டி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அருமையானவர்களே, நீங்கள் நம்புவீர்களானால் உங்களுக்கு இது பலிக்கும். பாருங்க, திரும்பி திரும்பி பார்த்துட்டோம். யாக்கோபு கதை. யாக்கோபு அருமையானவர்களே, அந்த பேருக்கு அர்த்தம் எத்தை. கண் தெரியாத அப்பனை ஏமாத்தினான், அண்ணனை ஏமாத்தினான். பாருங்க, அண்ணனுக்கு பயந்து குற்ற உணர்வோடு தூரத்தில் இருக்க மாமன் வீட்டுக்கு அருமையானவர்களே போய்விட்டு அந்த 20 ஆண்டுகளுக்குள்ளே தேவன் அவனை ஆசீர்வதித்தபடினாலே பெரிய பரிவாரத்தோடு திரும்பி வருகிறான். அப்பொழுது ஏசா அவனை கொண்டு போட வேண்டும் என்று நான் ஒரு பட்டயங்களோடு அருமையானவர்களே எதிர்த்து வருகிற அந்த காட்சியை கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட மாத்திரத்திலே பயந்து கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். விடியற் காலமாகிறது, நான் போகிறேன்னு சொல்கிறார் கர்த்தர். அவன் இவன் சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தார் ஒழிய நான் உண்மை விட்டு விடுவதில்லை என்று கர்த்தருடைய காலை இறுக்கி பிடிச்சிட்டான். பாருங்க, ஆகவே இந்த யாக்கோபு நம்முடைய சார்பாக, மனுக்குலத்தினுடைய சார்பாக, எத்தனுடைய சார்பாக அருமையானவங்க ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தேவன் அப்படிப்பட்டவருடைய ஜெபத்திற்கும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அருமையானுடைய பதில் கொடுக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு திட்டமாய் காண்பிக்கிறது. அவை தவறு செய்துவிட்டோம், அதனாலே தேவன் நம்மை தண்டிப்பார் என்று காத்திருக்கிற அருமை நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், இவன் பெரிய தவறு செய்தான், ஆனால் இவனை தண்டிக்கவில்லை, மன்னித்தார், மறந்தார், சபிக்கவில்லை, ஆசீர்வதித்தார். உங்களை இந்த காலவெளியிலே அவர் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். காரணம் உங்கள் நிமித்தம் அல்ல, அல்ல நீங்கள் செய்த தப்பு நிமித்தம் அல்ல. உங்களோடு பிணைக்கப்பட்டிருக்கிற அந்த இஸ்ரவேலுங்கிற நாமம், அதன் நிமித்தமாக பல நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கூடிக்கொள்கிறது என்று சத்திய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. பிள்ளையாம் அருமையானவர்களே, 3 இடத்துல கொடுமுடின்னு சொன்னால் உயரமான மலை வாசஸ்தலம். 3 கொடுமுடிகளுக்கு அவன் கூட்டி போனான். நான் பரிதாபப்படுகிறேன், ஏனென்றால் பிள்ளையாம் மிடில் ஏஜ் மேனத்தான் இருந்திருப்பான். வயசு கிட்டத்தட்ட 50 இருந்திருக்கும். ஒரே நாளில் 3 கொடுமுடிக்கு ஏறணும்னு சொன்னால் லேசான காரியம் கிடையாது. 3 பலிபீடத்தை கட்டி 3 காளைகளையும் 3 ஆட்டுக்கடாக்களையும் எல்லாவற்றையும் வெட்டி ரத்தம் ஓடுகிறது. இஸ்ரவேலை சபிப்பதற்காக கூட்டி கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் இதை பார்க்க போகிறோம். ஆனால் அந்த காலை வேளையிலே ஒன்றை மாத்திரம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை தான், வெளிச்சம் உண்டாக கடவுது, உண்டாயிற்று. தேவன் சொன்னது அப்படியே நடக்கும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் மனிதர்கள் உங்களை கழிச்சு கட்டியிருக்கலாம், உங்களை தூர தள்ளி இருக்கலாம், வேண்டாம் என்று, ஒன்றுக்கு உதவாதம் என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உள்ளத்தை பார்க்கிற தேவன் அருமையானவர்களே, அவர் இறங்கி வந்து அவர் அந்த பெயரை நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு இன்றைக்கி பெரிய பெருமையாக இருக்குது. பேர் ஹாரிஸ் இல்லை, இஸ்ரேல் தான். வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர் கொடுத்த பெயர். அதற்குள்ளே அருமையானவர்களே ஜெபத்திற்கு பதில் பெறுகிற வல்லமை இருக்கிறது.
போராட்டத்தில் ஜெயம் பெறுகிற ஒரு சக்தி அதற்குள்ளே இருக்கிறது. இஸ்ரவேல்னு சொன்னால் அருமையான தேவ தூதர்கள் உதவி செய்கிறார்கள். பிசாசு பயந்து ஓடுகிறான். இவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அனுபவத்திலே கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய லாபத்திற்காக அல்ல, உங்களுடைய லாபத்திற்காக. கடினமான சில காரியங்கள் உங்களால் முடியாது என்ற சூழ்நிலையிலே இந்த இஸ்ரவேல் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாமம் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாமமும் இந்த ஆளும் ஒன்று. ஆகவே கடினமான காரியங்கள் எளிதாய் திறந்து விடுகிறதை அனுபவ ரீதியிலே நீங்கள் காண்பீர்கள். காரணம், நான் அதை போட்டு பார்த்துருக்கிறேன். எனக்கு பலிக்கிறதுனா உங்களுக்கு பலிக்கும். காரணம், மனிதத்திலே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. இங்கே தொடர்ந்து நான் பார்க்கும் பொழுது பிழையாமல் இருக்கிறானே, அவன் இது வரைக்கும் ஒரு விதத்தில் சொன்னால் உழைப்பிட்டு இருந்தான். ஆனால் தொடர்ந்து இதுமா 3வது இடத்துல அந்த பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவனுடைய கண்கள், அகக்கண்கள் திறக்கப்பட்டது. அவன் தேவனை கண்டான். இஸ்ரவேலை உண்மையாக அவன் என்ன என்பதை அவன் கண்டான். அருமையானவர்களே, ஆகவே இப்போ அவனுடைய வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கிறது, ஆழமாக இருக்கிறது, பிரயோஜனமாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. இது உங்களுடைய வாழ்க்கையிலே சத்தியமாய் பலிக்கும் நண்பர்களே. ஆகவே பிரயாசப்பட்டு நாங்கள் இதை உங்களுக்கு சொல்லி விடுகிறோம். எண்ணாகமும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலே ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பேலேயாம் கண்டபோது, அவன் பேச்சு வித்தியாசமாக இருக்கு. இப்போ பயப்படுறான். தேவ சமூகத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் உண்மை. ஆகவே அவன் பேச்சு வித்தியாசமாக இருக்கு. நம்ம சில இதில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது நான் நினைக்கிறேன். கண் திறக்கப்பட்ட பிள்ளையாம், முன்னாலே பிள்ளையாம் தரிசி தான். ஆனால் கண் திறக்கப்படாதவன் எதையோ சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ கர்த்தரை முகமுகமாய் கண்டு அவர் பாதத்தில் தாழ விழுந்து சொல்லுகிறதாவது என்று அவன் உள்ளத்திலிருந்து அருமையானவர்களே சில காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாலாகுக்கு பயப்படவில்லை. ஆகவே அந்த ஆசீர்வாதங்களில் ஒரு சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது பெரியாம் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாய் பெரியாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இது மனுஷன் பேசுறது இல்லை. தேவன் அருமையானவர்களே அழகுன்னு சொன்னார்னா அதுக்கு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். அருமையானவர்களே, அவங்க தேவன் பேசுகிறார். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆகவே ஒரு சில குறிப்புகளை இதிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலனுடைய கூடாரத்தை பற்றி கர்த்தர் அழகாக இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம மாம்சீகமாக பார்த்தா அது அசிங்கமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க பிரயாணத்தில் இருக்காங்க. பனியும் வெயிலும் மழையும். அருமையானவர்களே, அந்த கூடாரங்களை அவளை அழகாக்கி இருக்காது, அசிங்கமாக்கி இருக்கும்.
ஆனால் அந்த கூடாரங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கூடாரங்கள் அழகாக இருக்கிறது. ஏன்? அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் தேவனுடைய பிரபுக்கள், அவர்களை பார்க்கும்போது அருமையானவர்களே, கர்த்தருக்கு அவ்வளோ இன்பமாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, அழகாக இருக்கிறது. நாம் இன்றைக்கி என்னத்தையோ எதையோ அழகுன்னு சொல்கிறோம். ஆனால் தேவனுக்கு தான் தெரியும் எது அழகுன்னு சொல்லி. ஆகவே தேவன் சொன்னது சரி என்று நான் நம்புகிறேன். இதில் 2 பேதுருவின் புஸ்தகம் 1:13 பேதுரு பேசுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது எனக்கு நியாயம் என்று எண்ணுகிறேன். அருமையானவர்களே, இங்கே இந்த கூடாரத்துக்கு அர்த்தத்தை இங்கே பேதுரு சொல்லுகிறார். அவருடைய சரீரம்தான் அந்த கூடாரம். பாருங்கள், அந்த கூடாரத்தில் இருந்து பிரிந்து போவது சீக்கிரத்திலே சம்பவிக்கும் என்று கர்த்தர் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அவர் சொல்கிறாரு, இந்த கூடாரத்தில் இருக்கும் பரியந்தம் இந்த தேவனுடைய சத்தியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுவது எனக்கு மிகுந்த அவசியம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய கூடாரம். முதல் மனிதனை தேவன் மண்ணிலிருந்து உருவாக்கினார். பாருங்க, இன்னைக்கு மூணுக்கு போகிறாங்க. அதுக்குன்னு ஒரு கருவை செய்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஏறி போகிறாங்க. சும்மா பனியை போட்டுக்கிட்டு நிறைய போய் அங்கே ஏறிட முடியாது. அதுக்குன்னு ஸ்பெஷல் ஜாக்கெட் இருக்குது. உள்ள 18 ரசாயன பொருட்கள் இருக்கிறது. அருமையான பிள்ளை, அதை போட்டு கொண்டு தான் அது அங்கே மூணுக்கு போக முடியும், வாழ முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் ஸ்பேஸ் சூட்டு. நமக்கும் அருமையான பிள்ளை கர்த்தர் எர்த்து சூட்டு, பூமிக்கு அடுத்த ஒரு சூட்டை கர்த்தர் தந்திருக்கார். அதுதான் சரீரம். பூமியின் மண்ணிலே 14 மூலகங்கள் இருக்கிறது. அதே மூலகங்கள் இந்த சரீரத்திலே இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். 15 13 14 மூலகங்கள் அருமையானவை சேர்ந்தது தான் இந்த சரீரம். ஆகவே மண்ணிலிருந்து தேவனாகிய கர்த்தர், அன்னைக்கு கோயமை ஒருத்தனும் கிடையாது, தேவனாகிய கர்த்தர் உருவாக்கின அந்த சரீரம்தான் இன்றைக்கு காலாகாலங்களாக அருமையானவர்களே அது விருத்தியாகி அது தொடர்ந்து வருகிறது. ஆகவே எப்போதும் நம்முடைய சரீரத்தை பற்றி நினைக்கும் பொழுது, தேவன் உண்டாக்கின சரீரம், இந்த எண்ணம் உங்களுக்கு வருகிறதா? எனக்கும் வர வேண்டும். அருமையானவர்களே, பாருங்கள், நமக்கு மிக மிக அவசியம். தேவன் உண்டாக்கின சரீரம் அது விலையேறப்பட்டது. தேவன் அதை காண்கிறார். தேவன் இந்த சரீரத்தை மீட்டெடுப்பதற்காக தேவனாய கர்த்தர் இயேசுவையே சிலுவையிலே தொங்கவிட்டார். நிர்வாணமாக தொங்கவிட்டு பாவத்தை மன்னித்து நம்மை ரட்சித்து நித்திய ஜீவனை உள்ளே வைத்து நித்தியத்துக்கென்ற பிரயாணத்திலே கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. அவ்விதமாய் பெரிய திட்டத்தை வைத்து தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிற அப்படின்னாலே இந்த சரீரத்தை குறித்து தேவன் அக்கறையாக இருக்கிறார் என்ற ஒரு அறிவு மனிதனுக்கு, நீதிமான்களுக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் போல சரீர உலகத்தில் வாழுகிறோம். எங்கே பார்த்தாலும் மாம்ச சரீரங்கள் தான், எங்கே பார்த்தாலும் தோல்வி தான். ஆகவே அந்த தோல்வியின் எண்ணங்கள் மனதிலே
நிறைந்திருக்கிறது விசுவாசிகளுக்கு. பாருங்க, சின்ன ஒரு இருமல் வந்தால் கூட உடனே காய்ச்சல் வந்துடுமோ, அதுக்கடுத்தாப்புல செத்து போயிடுவோமோ, இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் மனிதனுக்கு தாராளமாக வருகிறது. ஏனென்றால் அருமையானவர்களே, தேவன் உண்டாக்கின சரீரம் என்ற அந்த அறிவு இல்லாதனால, தேவன் உண்டாக்கின சரீரம் இந்த வந்த இருமல் அது அப்படியே போயிடும். ஏனென்றால் அதுக்கு இங்கே இருக்க உரிமை கிடையாது. இது தேவனுடைய கைவினை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹேண்டிகிராஃப்ட் ஆஃப் காட். தேவன் கையால் வனைஞ்சது. இந்த ஹார்ட்டு, இந்த லங்ஸு, சரீரத்தில் உள்ள எல்லா ஆர்கன்ஸும் எல்லாம் தேவன் உண்டாக்கினது. ஆகவே தேவன் இது நல்ல ஆரோக்கியமாக நல்ல சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்ற அறிவு இஸ்ரவேலுக்கு தேவை. எல்லாம் தேவன் பார்த்துக்கிடுவார், நம்ம சும்மா இருக்கலாம் என்ற பிஸ்னஸுக்கு இடமே கிடையாது. சும்மா எல்லாம் ஒன்றும் இருக்க முடியாது. அறிவோடு அருமையானுடைய கிறிஸ்தவ ஜீவத்தை நடத்த வேண்டும். தேவன் இந்த சரத்தை பாதுகாக்கிறார். பாழடிக்கிறது பிசாசானமே, பாதுகாக்கிறது தேவன். ஏன் அவர்தான் படைத்திருக்கிறார். அது அவருடைய கைவன்மை என்று சத்திய வேதம் சொல்கிறது. ஆகவே வியாதி வந்த மாத்திரத்திலே தேவனுடைய சரீரம் இதை பிசாசு தொடுவதற்கு அவனுக்கு உரிமை இல்லை. பிசாசுக்கு இங்கே இடம் இல்லைங்கிற எண்ணம் வரும்போது மூத்த விசுவாசியோ இளைய விசுவாசியோ வியாதியில் சீக்கிரமாய் ஓடி போகிறது. அது எல்லாருக்கும் வரத்தான் செய்யுது. இப்போ வந்திருக்குது, நாளைக்கு எப்படி மாறுமோ, இது என்ன ஆகுமோ, சாவெல்லாம் முடியுமோங்கிற எண்ணம் தான் பொதுவாக அநேக விசுவாசிகளுக்கு இருக்கிறது. இதுதான் மனம் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது, சரீரம் ரட்சிக்கப்பட போகிறது. இந்த ஆத்மா அல்லது இந்த மனது இது ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? இப்படிப்பட்ட வசனங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய கைவன்மை தொடர்க பிசாசானவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதை பாழாக்குவதற்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆகவே தேவன் அவருடைய சொத்தை அவர் பாதுகாப்பார் என்ற ஒரு எண்ணம் முதலாவது வர வேண்டும். டாக்டர்கிட்ட போங்க, அதில் போகாமல் இருங்க. டாக்டர்கிட்ட போகும்போதே தேவனால் உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் தேவன் எப்படி வைராக்கியமாக இதை பாதுகாக்கிறார் என்ற அறிவு நம்மை நிரப்பட்டும். அருமையானவர்களே, பாருங்க. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 5:1 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். சரீரத்தை பற்றி பேசுகிறாரு. அநேக மொழிபெயர்ப்புகளிலே பூமிக்குரிய இந்த கூடாரம் இது ஒழிந்து போனாலும் நிச்சயமான ஒரு வீடு தேவனே கட்டி வைத்திருக்கிறார். ஆகவே சரீரம் என்பது சும்மா இது வந்துட்டு போகிறதில்லை. நீண்டகால திட்டம். அதில் தேவன் வேலை செய்கிறார். முதல் மனிதனை படைக்கும் பொழுது தேவன் படைத்தார். இப்போ 2வது உயிர் தெழுந்த சரீரத்தை அவர் படைக்கும் பொழுது கைவேலை அல்லாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷ கையும் அதில் படுறதில்லை. தேவனே அதை படைத்து அதை புதிதாக்குகிறார். ஆகவே இப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம்.
பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. பரலோகத்தில் இருக்கிற அந்த நித்திய வீட்டில் இந்த வியாதியும் அந்த வியாதியும் எந்த வியாதியும் அருமையானவர்களே அங்கே அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. அவர் இருக்கிறது போல நாம் இருக்கிறோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இந்த சரீரம் எப்படி இருக்குமோ அப்படியே இப்பொழுதும் இருக்க தேவன் திட்டமிட்டிருக்கிறார். பரலோகத்திலே இப்படி சுத்தம் செய்யப்படுவது போல பூமியிலே இப்படி சுத்தம் செய்யப்படுவதாக. ஆகவே நம்முடைய வீடு அது தேவனால் கட்டப்பட்ட வீடாக பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகத்துக்கு ஆயத்தப்படுகிற வீடாக இருக்கிறது என்பதை மனதிலே கொள்வோமானால் வியாதிகள் பலவீனத்திலிருந்து விடுதலையாவது எளிதாக இருக்கும். தேவன் நமக்கு உதவி செய்கிறார். தேவன் கட்டின வீடு, தேவனுடைய சொத்து. இதை பாழாக்கி வீணாக்கி போடுவதற்கு பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த அறிவோடு அருமையானவர்களே நாம் ஆஸ்பத்திரி போனாலும் சரி, அல்லது வசனத்தை சொன்னாலும் சரி, இந்த அறிவு வரும் பொழுது துரிதமான விடுதலை வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு கருத்தை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய சரீரம் தேவனாலே படைக்கப்பட்டபடினாலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே தேவன் தம்முடைய சரீரத்தை சப்ஸ்டிட்யூட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, ஆள் மாற்றம். பாருங்க, ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொரு ஆள், பதிலாளாக தம்மை கல்வாரி சிலுவையிலே 33 வயசில் நிர்வாணமாய் தொங்கும்படி ஒப்பு கொடுத்தார். காரணம், மனுஷன் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாதிக்கப்படுகிறவர் நிலையை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். நீதிமான்களுடைய வீடுகளை விட வியாதி பலவீனங்களை கொடுத்து அவருடைய சமாதானத்தை தொலைப்பதற்காக பிசாசானன் முயற்சி பண்ணுகிறான். இதன் மத்தியிலே தேவனுடைய சொத்து, தேவன் இதில் அக்கறையாக இருக்கிறார். இந்த சரீரத்தை பற்றி நீண்ட கால திட்டம் அவருக்கு உண்டு. இது இன்றைக்கு நாளைக்கு மறைந்து போகிறதில்லை. நித்திய வரைக்கும் இந்த சரீரம் வாழும்படி திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நித்திய வீடு கைவேலை அல்லாத தேவனால் உண்டாக்கப்பட்ட நித்திய வீடு, உயிர் தெழுந்த சரீரம். பாருங்க, இதை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த சரீரத்துக்கு ஒப்பாக இன்றைக்கு நாம் வாழ்வது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவன் வியாதியை கொடுக்கறது இல்லை, தேவன் வியாதியை குணமாக்குகிறார். நாம் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறதை காட்டிலும் நாம் சுகமாக வேண்டும் என்று தேவன் அதிகமாக விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆகவே இன்னும் ஒரு பாயிண்ட், காலத்துக்கு முன்னால் செத்து போகிறது தேவனுடைய சுத்தம் கிடையாது. வியாதிகள் இன்றைக்கு எத்தனையோ நல்லவர்களை, நல்ல விசுவாசிகளை, நல்ல நீதிமான்களை, ஒரு தப்பும் பண்ணாதவங்களை காலத்துக்கு முன்னாலே இந்த உலகத்தை விட்டு கிளப்பி விட்டது. அவருடைய ஊழியங்கள், அவருடைய
கர்த்தருக்கு பிரயோஜனமான காரியங்கள், எத்தனையோ திட்டங்கள், தேவன் வைத்திருந்த திட்டங்கள் எல்லாம் வீணாய் போய்விட்டது. அருமையானவர்களே, நாம் காலத்திற்கு முன்பாக போகக்கூடாது. கர்த்தர் வைத்திருக்கிற திட்டப்படி, கர்த்தர் வைத்திருக்கிற காலம் வரைக்கும் உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த திட்டம் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து ஜெபிக்கலாம், டிராக்டர் ஊழியத்தை செய்யலாம், மக்களை சந்தித்து கிறிஸ்துவ பற்றி சொல்லலாம், பாடலாம், எத்தனையோ காரியங்களிலே கொடுக்கலாம். இவ்விதமாக தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி தேவன் நம்மை குணமாக்க விரும்புகிறார் என்பதை இந்த காலவேளையிலே தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் பட்சமாக இருக்கிறார். தேவன் ஒரு டாக்டரை காட்டிலும் கரிசனையாய் ஒரு பரிகாரியாக இருக்கிறார் என்பதை இந்த காலவேளையிலே முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இந்த வியாதி தேவனிடத்திலிருந்து வந்தது இல்லை, வியாதி பிசாசத்திலிருந்து வந்திருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று 3 யோவான் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் விரும்ப நான் மாத்திரம் போதாது, நீங்களும் அவரோடு சேர்ந்து விரும்ப வேண்டும். ஏனென்றால் கைவன்மை என்பது எவ்வளோ பிரயாசப்பட்டு செய்கிறது. நம்முடைய சரீரத்தை கர்த்தர் ஆரோக்கியமாக்கும்படி எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறார் என்பதை முதலாவது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே ஆரோக்கியமாய் நீடித்த நாட்களாய் கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாய் இஸ்ரவேலராய் இருக்க வேண்டும் என்று தீர்மானத்தை அருமையானவர்களே உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற காரியங்கள் முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அமைக்கை கொதிக்கை சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மக்கள் உங்கள் மடியிலே போடுவார்கள். ஒருவேளை உங்களை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சத்திய வேதத்தில் நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை குணமாக்கும் வார்த்தை, உங்களை ஆரோக்கியமாக வைக்கிற வார்த்தை, உங்களுக்கு நீடிய வாழ்வை கொடுக்கிற வார்த்தையாக தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உடம்பில் எங்கே வலி வந்தாலும் சரி, நீ மருந்து எடுக்கியோ நீ எடுக்கலையோ, இயேசுவின் காயங்களால் நான் சுகமாகிறேன் என்று சொல்ல பழக வேண்டும். புதிய விசுவாசியோ பழைய விசுவாசியோ எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். பாருங்க, நம்ம உடம்புல சில பிரச்சனை வருது, ஆனால் அதற்கு மருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தயாரித்து ஆயத்தமாக வைத்திருக்கிறார். இயேசு என் பரிகாரி, கல்வாரி சிலுவை என் மருந்து பூட்டி. எல்லாருக்கும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க எல்லாருக்கும் இந்த பாக்கியம் ஸ்லாக்கியம் இலவசமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் மருந்துக்கு எடுக்கானா இல்லையாங்கிற போட்டியும் பொறாமையும் சண்டையும் வாக்குவாதங்களும் ஏராளமாக இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாம் வேஸ்ட்டு. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு நான் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறேன், நான் நீடித்து வாழ விரும்புகிறேன். இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். வியாதி இன்றைக்கு வந்திருக்கிறது,
இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களை வியாதியை கொடுத்தது பிசாசு. அவனை விட சிலுவையில் மரித்த இயேசு கோடி மடங்கு பெரியவர். உங்களுடைய வியாதியின் கோரத்தை காட்டிலும், கொடூரத்தை காட்டிலும், ஆழத்தை காட்டிலும் இயேசுவின் காயங்கள் ஆழமானது. அவருடைய காயங்கள் அன்பானது, இரக்கமானது, மன ஒருக்கமானது என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். எல்லா விசுவாசிகளுக்கும் வார்த்தையை குறித்த ஒரு நிச்சயம், வார்த்தையை உள்ளே வைத்து அதை வாயிலே சொல்லக்கூடிய ஒரு அனுபவம், அது தொடர்ந்து இருக்க வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இப்போ வேதத்தில் தொடர்ந்து போவோம். எண்ணாகமம் 24வது அதிகாரம் 5வது வசனம். எண்ணாகமம் 24வது அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபுவே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். நான் சொல்லல, நான் சொன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலே உன் கூடாரங்கள், உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று இங்கே தேவன் சொல்கிறார். வாசஸ்தலம் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அது மனித சரீரம் அல்ல, அருமையானதை கூடாரம் என்று பார்த்தோம். வாசஸ்தலம் தேவனுடைய ஆலயம் என்பதை எப்போதும் மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரீரங்கள் அழகாக நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுவதற்கு அதிகமாக அவருடைய கூடாரம், அவருடைய வாசஸ்தலம், அவருடைய ஆலயம் அழகாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏதோ ஒரு பரதேசி ஒரு பதத்தை எங்கேயோ வேதத்திலே ஒரு இடத்திலே மக்கள் கண்டுபிடித்தபடினாலே கூறக்கூடாது தவிர வேறு எதுவும் ஆலயத்துக்கு போடக்கூடாது, அது போதும் என்கிற மன நிறைவிலே இருக்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டினிருந்த ஆசரிப்பு கூடாரம் சின்ன கூடாரம்தான், ஆனால் அதனுடைய மதிப்பு கோடி 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 ரூபாய். ஏனென்றால் அத்தனை தங்கமும், அத்தனை வெள்ளி, அத்தனை ரத்தினங்கள் அதற்குள்ளே பொதியப்பட்டிருந்தது. அருமையானவர்களே, கவனிங்க. அதே போல தேவன் அதை பார்த்து அழகாக இருக்கிறது என்று சொல்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஆலயங்களை பார்க்கும் பொழுதும் அவருக்கு அவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டு, அழகு அருமையான வாயிலிருந்து வருகிறது என்பதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அவர் நடுவிலே நான் வாசம் பண்ணேன், ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. பாருங்க, அவள் நடுவிலே நான் குடியிருக்க, அப்படி போல அவள் நடுவிலே நான் வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. வாசிக்கிறேன், அருமையானவர்களே, பாருங்க, அவள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. யாத்திராகமம் 25:8. அருமையானவர்களே, ஆகவே ஆலயத்தை குறித்து கர்த்தருக்கு அவ்வளவு உயர்ந்த ஒரு இடம் இருக்கிறது. கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறது. நீங்கள் உயரமானது என்று பார்ப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை உயரும் என்று சொல்லுகிறேன். இது சும்மா அருமையான 7 நாள் உபவாசம் இருந்தேன், 21 நாள் உபவாசம் இருந்தேன், ராவெல்லாம் முழிச்சு கிடந்து கண்ணீர் விடுறேங்கிறதுல இதில் இல்லை. அருமையானவர்களே, தேவன் எது பிரமாதமாக இருக்குது, அழகாக இருக்குது.
சொல்கிறார், அருமையானவர்களே, கவனிக்கணும். ஞானம் உள்ளவன் அதை கவனிப்பான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவர் எதை பெருசு நினைக்கிறாரோ அதை நாம் பெருசு நினைக்கணும். உன்னுடைய சரீரம் விலையேற பெற்றது என்று அவர் நினைக்கிறார். அதே போல் நடுவிலே அருமையானவர்களே ஒரு வாசஸ்தலத்தை கட்ட சொன்னார். அது மனுஷனுடைய கூடாரம் கிடையாது, தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலம். எங்கே கட்டப்பட வேண்டும்? 12 கோத்திரங்கள் இருக்கிறார்கள். மொத்தம் கிட்டத்தட்ட 21 மைல் தூரம். அருமையானவர்களே, அந்த வட்டம் அத்தனை மைல் இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அது நடுவில் எனக்கு வாசஸ்தலத்தை உண்டாக்கு, அதிலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு கடைசியில் அருமையானவர்களே கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஒளிவாக மறைவாக கொண்டு போய் ஒரு கூடாரத்தை போடுன்னு சொல்லல. எக்ஸாக்ட்லி அந்த மிடில், சரியாக மத்தியில் 12 கோத்திரமும் ஒவ்வொரு பக்கமும் 3 கோத்திரங்கள் கோளையம் இறங்கினார்கள். இது மத்தியில் கட்ட சொன்னார். அந்த சின்ன கூடாரம் கோடி கோடி ரூபாயால் அலங்கரிக்கப்பட்டது. ஆசாரியருடைய ஆடை விலையேற பெற்ற பொருட்களால் அருமையானவர்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் வானத்தையும் பூமி எல்லாவற்றையும் படைத்த தேவன் அவருக்கு ஆராதனை செய்வதற்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வித்தியாசமானவர்களாயிரு வெளியேயும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த இப்படிப்பட்ட சின்ன கூடாரத்தில் கடவுள் முதலாவது வாசம் பண்ணார். அவருக்கு பெர்மனண்ட்டாக ஒரு இடம் கட்டணும்னு சொல்லி தாவீது ஆசைப்பட்டான். அதை அவன் சொல்லும்போது சங்கீதம் 132:1, சங்கீதம் 132:1, நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையே வரவிடுவதும் இல்லை, என் எம்மைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ வைராக்கியம் பாருங்க. ஆலயம் முக்கியங்கிறத தாவீது அறிந்து வைத்திருந்தான். ஆகவே ஒன்றை உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நான்லாம் எனக்கு தெரியாது பாருங்க. ஊழியத்துக்கு வந்த பிறகு வந்து ராஜா ஆகணும்னு சொன்னால் முதல்ல ஆட்டு மேய்ப்பன் ஆகணும் போல் இருக்குன்னு யோசிச்சுக்கிடுவேன். கர்த்தர் ஒரு நாள் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 1000 ஆட்டு மேய்ப்பர்கள் இருந்தார்கள். யாரும் ராஜாவாக முடியாது, இம்பாசிபிள். கவனியங்கள். ஆனால் கர்த்தருக்கு எது ரொம்ப அழகாக இருக்குது, உயரமாக இருக்குது, மேலாக இருக்குது. அது தாவீதுடைய ஆசையாக இருந்தது. அது நிறைவேறும் மட்டும் கண்ணுக்கு உறக்கத்தை வர விட மாட்டேன்னு சொல்லி ஆணையிட்டு பொருத்தனை பண்ணினான் என்று அருமையானவர்களை வாசிக்கிறோம். ஆகவே பாருங்கள், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும்னா போட்டி போட்டு காலை வாடுறதில்லை, பொறாமப்படுறதில்ல, கெடுத்து பேசுறதில்ல. நோ யூஸ். எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது பாருங்கள். ஆகவே எது கர்த்தருக்கு முக்கியம்? இது 1 2 3 ஆலயத்தை கட்டியாச்சு. 4வது ஆலயத்தை கட்டும்படி தீர்மானித்திருக்கிறோம். கவனிங்க. ஆகவே எது ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆட்கள் வேண்டியிருக்கு, பணம் வேண்டியிருக்கு, ஆர்வம் வேண்டியிருக்கிறது, கண்ணு முழிச்சு கிடக்க வேண்டியிருக்கு, இல்லாத கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. தாபத்து சொன்னான், நான் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அருமையானவர்களே, ஆகவே கர்த்தருடைய ஆலயத்திற்கு முதலிடம் தாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு முதலிடம் தருவார். சங்கீதம் 84:1, சங்கீதம் 84:1,
சேனையின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேலே வாஞ்சியும் தவனமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. நான் என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனையின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அருமையான இங்கே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். தாவீது ஒரு பெரிய ராஜா, எக்கச்சக்கமான பணம் வச்சுருந்தான். ஆனால் பிள்ளைகள் தகைவிலான் குருவி, அடைக்கலான் குருவி, அதுக்கு கூடு தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மூலையிலே கிடைச்சா அது பெரிய பாக்கியம் என்று அவன் யோசிக்கிறான். யோசிச்சு பாருங்க. ஆகவே தேவனுடைய ஆலயத்துக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? தேவனுடைய ஆலயத்திற்கு உங்களுடைய மனதிலே எந்த இடத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்பது சற்று சிந்தித்து பாருங்கள். ஏது கர்த்தருக்கு முக்கியம் என்று நினைக்கிறீர்களோ அருமையாக அதை நீங்கள் முக்கியம் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை முக்கியம் என்று நினைக்கிறார். உயர்வு தூரத்திலே இல்லை என்பதை அருமையாகவே உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். வாசிக்கிறேன். சங்கீதம் 122:1. சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒரு ராஜா அருமையானவர்களே போகிறதுக்கு அருமையானவர்களே சினிமா கொட்ட மாதிரி இன்பத்தை கொடுக்கக்கூடிய உலக பிரகாரமான எத்தனையோ கூடாரங்கள் இருந்தது. ஆனால் அவன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். ஆலயத்தில் வந்து பாருங்க, ஆலயத்தில் கர்த்தர் விசேஷமாக ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் என்ன ஜெபம்? ஸ்தோத்திரம் பண்ணுற ஜெபம். ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேணும். ப்ரேயர் இஸ் நாட் பெக்கிங். பாருங்கள், ஜெபம் என்பது பிச்சை எடுக்கிறது இல்லை. ஐயா ஐயா ஏதோ இருக்கிற மிச்சத்தை போடும்னு சொல்லி பிச்சை எடுக்கிறது இல்லை. கர்த்தரை துதிப்பது. கவனியுங்கள் அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை கவனித்தோமானால் நல்லா இருப்போம். நம்ம குடும்பமும் சந்ததியும் சொந்தான பரம்பரையா அறிவாய் ஞானமாய் நல்லா இருப்பாங்க. கவனியுங்கள். ஆகவே கர்த்தர் ஆலயத்துக்கு எதுக்கு போகிறாங்களாம்? ஸ்தோத்திரிப்பிற்கு போகிறார் எழுதப்பட்டிருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே வாயில் அதிகமாக நன்றி தெரிவிங்கள். நீங்கள் பிறந்திருந்து இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் உங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களை தாங்கி ஏந்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகளுக்கு விலைக்கு மறைத்து காத்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேலை வரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு. அவர் கொண்டு வரலன்னு சொன்னால் நீங்கள் வர முடியாது. ஆகவே எல்லாவற்றையும் நினைத்து, கடந்த காலத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, எதிர்காலத்திலே கர்த்தர் செய்ய இருக்கிற நன்மைகளை நினைத்து வாயை திறந்து நல்லா தோத்திரம் பண்ணணும். அதுதான் வாயு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாயை விரிவாய் திறன் பைபிளில் போட்டிருக்கு. எதற்காக திறக்க வேண்டும்? துதிப்பதற்காக கர்த்தர் இந்த வாயை தந்திருக்கிறார் என்பதை தெரிந்து விடுங்கள். இன்னும் வாசிக்கிறேன். இப்போ தாவீது ராஜாவாயிட்டான், பணக்காரனாயிட்டான். முன்னால் ஆட்டு மேய்ப்பனாக இருந்தான். இப்போ ஒரு கோயில் கட்ட போகணும்னு ரொம்ப வருஷமாக அவன் மனசில் ஒரு ஆசை. ஏன் தேவனுக்கு ஆசை? ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆகவே 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம்
3ஆம் வசனம். 1 நாளாகமும் 29வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். என்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேலே நான் வைத்திருக்கிற வாஞ்சியினாலே பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதுக்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் நான் சொந்தத்திலிருந்து கொடுக்கிறேன்னு சொல்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வியாக்கியானிகள் பாருங்கள், இவங்க கொடுத்த கிஃப்ட்டு அந்த கர்த்தருக்கு கொடுத்தான் பாருங்க. அது 450 கோடின்னு சொல்கிறாங்க. 450 கோடி 450 கோடியை சொந்தத்திலிருந்து வாஞ்சியா அருமையானவர்களை கொடுக்குறான். கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியின் தாகத்தையும் அவருடைய ஆலயத்தில் அவருடைய காரியங்களில் எல்லாருக்கும் அருமையானவர்கள் அதிகமாக உண்டாக்குவாராக. எல்லாரும் அருமையான தேவனை போல மாறும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். எங்களுடைய கூடாரங்கள் உம்முடைய கண்களிலே வெளியேற பெற்றதாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன் இது உம்முடைய சொத்து ஆண்டவரே, உம்முடைய கை வன்மை இது ஆரோக்கியமாயிருக்க நல்ல நீடித்து வாழ பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் உதவி செய்வீராக. உம்முடைய வாசஸ்தலத்தின் மேலே ஆலயத்தின் மேலே தாவீது போல கர்த்தாவே ஒரு வாஞ்சை ஒரு தாகம் இன்னதிகமாய் நீர் எங்கள் கட்டளையிட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன்.